நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்த மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா கற்பனை செஞ்சு பார்த்து, அது கொஞ்ச நாள் கழிச்சு நிஜமாவே உங்க கண் முன்னாடி நடந்திருக்கா? ம். இது நெறைய பேருக்கு நடந்திருக்கும். ஆமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்க மனக்கண்ணில திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கும். கரெக்ட். நாம உடனே என்ன நெனைப்போம்? அட என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். நிச்சயமா. ஆனா அது வெறும் தற்செயல் நிகழ்வு இல்ல. உங்க கற்பனைக்கு நிஜத்தை அதாவது உங்க ரியாலிட்டியை உருவாக்குற ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது கேட்கறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி, ஏதோ மாயாஜால மாதிரி தோணலாம். ஆனா மனித வரலாற்றுல நடந்த பல மாபெரும் நிகழ்வுகளும், மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யங்களும் பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட சாதாரண கற்பனையிலிருந்து தான் தொடங்கியிருக்கு. உண்மைதான். அதனால தான் இன்னைக்கு நாம இந்த சோர்ஸ் மெட்டீரியலை இவ்வளவு ஆழமா அலசப் போறோம். கண்டிப்பா. இப்போ 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பிரெஞ்சு கட்டுரையாளர் மாண்டேன் சொன்ன ஒரு பிரபலமான வாக்கியம் ஒன்னு இருக்கு. அதாவது, வலுவான கற்பனை நிகழ்வை உருவாக்குகிறது. A strong imagination begets the event. வாவ்! ஸ்ட்ராங் இமேஜினேஷன் பிகெட்ஸ் தி இவெண்ட். ஆமா. அதாவது, ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நாம அத பத்தி கற்பனை பண்றதில்லை. மாறாக, நம்முடைய ஆழமான கற்பனை தான் அந்த சம்பவத்தையே உருவாக்குகிறது. இது ஏதோ சாதாரண பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. ரொம்ப ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு ஆர்க்கிடெக்ட், ஒரு கட்டடக் கலைஞர் இருக்கார் இல்லையா? அவரு ஒரு கட்டடத்த நிஜத்துல கட்டுறதுக்கு முன்னாடி, அது அவருடைய கற்பனையில ஒரு வரைபடமா, ஒரு ப்ளூ பிரிண்ட்டா உருவாகுதுல்ல, அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். ரொம்ப சரியான உதாரணம். அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி ரியாலிட்டியா மாறுதுங்கிற மெக்கானிசத்தை விளக்குற ஒரு அற்புதமான உரைய பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். 1971ல நெவில் காடார்ட் அப்படிங்கிறவர் கொடுத்த ஒரு மிக முக்கியமான உரை அது. ஆமா, அந்த உரையின் பேரு "தி பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்: ஹவ் யுவர் ரியாலிட்டி ரீஅரேஞ்சஸ் இட்செல்ஃப்". அதாவது, உங்களுடைய நிஜம் தன்னைத்தானே எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. எக்ஸாக்ட்லி. நெவில் இத ரொம்ப டீப்பா விளக்கியிருக்காரு. இதுல எந்த சார்பும் இல்லாம, அது தத்துவமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அவர் என்ன சொன்னாரோ அத அப்படியே நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஆனா, இத வெறும் தியரியா பேசுறதை விட, இது எப்படி பிராக்டிக்கலா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஹிஸ்டரிய மாத்துச்சு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம்னு தோணுது. ஒரு ஃபெயிலியரான கம்பெனில ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. 1946ல ஆரம்பிக்கலாம். ஜோசப் சேம்பர்லின் வில்சன் அப்படிங்கிற ஒரு 36 வயது இளைஞர் தன்னோட அப்பா கிட்ட இருந்து த ஹை கம்பெனி அப்படிங்கிற ஒரு சின்ன நிறுவனத்தை பொறுப்பெடுத்து நடத்துறார். ஓகே, அந்த நியூயார்க்ல இருந்த கம்பெனி தானே? ஆமா. ரோச்செஸ்டர்ல இயங்கி வந்த ஒரு புகைப்பட நகல், அதாவது போட்டோ காப்பீஸ் எடுக்கிற கம்பெனி. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச நேரம் அது. போரின் போது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ சுத்தமா நின்னு போச்சு. கம்பெனி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இழுத்து மூடுற நிலைமை இல்லையா? ஆமா, தீவாளாகிற நிலைமை. அந்த நேரத்துல தான் யாரோ ஒருத்தர் வில்சன் கிட்ட ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. 1930கள்ல செஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிற ஒரு இயற்பியலாளர் கண்டுபிடிச்ச ஒரு புது டெக்னாலஜியை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க. ஆனா, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த டெக்னாலஜிய ஐபிஎம், கோடாக் மாதிரியான அன்றைய மாபெரும் நிறுவனங்கள் எல்லாம் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இது வேலைக்கே ஆகாது, இது ஒரு முட்டாள்தனமான கண்டுபிடிப்பு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. கரெக்ட். இப்போ ஐபிஎம், கோடாக் மாதிரியான நிறுவனங்கள் பல மில்லியன் டாலர்களை ஆராய்ச்சிக்காக செலவு செய்யறவங்க. அவங்களே இது வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்த வில்சன் என்ன செய்யறாரு தெரியுமா? என்ன பண்றார்? அந்த மிஷினை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ஆழமா பாக்குறார். அந்த டெக்னாலஜி கண்டிப்பா உலகத்தை மாத்தும், அது மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் மனசளவுல வந்துடுறாரு. ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ஆமா, அந்த தொழில்நுட்பத்தின் உரிமையை வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் செஞ்சதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த இயந்திரம் மாபெரும் வெற்றி பெற்றதாக தொடர்ந்து 12 வருஷங்கள் அவர் மனசுக்குள்ள ஆழமா கற்பனை பண்ணிட்டே வேலை செய்யறாரு. ஒரு நிமிஷம், என்னது 12 வருஷமா? ஆமா, 12 வருஷங்கள். கற்பனை செஞ்சு பார்க்கவே தலை சுத்துது. ஏன்னா அவர் சும்மா உட்கார்ந்து கற்பனை மட்டும் பண்ணல. பாத்தீங்கன்னா, தன் கம்பெனி அந்த 12 வருஷங்கள்ல சம்பாதிச்ச மொத்த வருமானம், வாங்கின கடன்கள், புதுசா வெளியிட்ட பங்குகள் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சுமார் $75 மில்லியன் அந்த ஒற்றை தொழில்நுட்பத்துல முதலீடு செய்யறாரு. அது மட்டும் இல்ல, அவரும் அவரை கம்பெனியை சேர்ந்த 300 அதிகாரிகளும் பல வருஷங்கள் சம்பளமே வாங்காம கம்பெனியோட ஷேர்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு உழைக்கிறாங்க. இது ரொம்ப கிரேசி. ஏன்னா உலகமே முட்டாள்தனம்னு சொன்ன ஒரு பொருளை நம்பி சம்பளமே இல்லாம 300 பேரை எப்படி அவரால வேலை வாங்க முடிஞ்சது? இங்கதான் அந்த சீக்ரெட் இருக்கு.
இதுக்கு காரணம் அவருடைய அந்த அகநிலை உண்மை, சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அவர் தன்னுடைய கற்பனையில அந்த மிஷன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை ஏற்கனவே பார்த்துட்டாரு. அந்த முடிவுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஓ, அந்த பிலீஃப் தான் உங்களை டிரைவ் பண்ணிருக்கு. எக்ஸாக்ட்லி. 1960ல, அதாவது 12 வருஷங்களுக்கு பிறகு அந்த இயந்திரம் முதல் முறையா பயன்பாட்டுக்கு வருது. அந்த மிஷனோட பேரு தான் ஜெராக்ஸ். ஜெராக்ஸ்? ஓ, அந்த கம்பெனி தான் இது. ஆமா, கிரேக்க மொழியில இதோட அர்த்தம் ட்ரை ரைட்டிங், அதாவது உலர் எழுத்து. அது வரைக்கும் ஈரமாக இருந்த புகைப்பட நகல் முறைய இது முற்றிலும் மாத்திடுச்சு. அதோட ரிசல்ட் என்னாச்சுன்னா, சம்பளமே வாங்காம உழைச்ச அந்த 300 அதிகாரிகளும் மல்டி மில்லியனர்கள் ஆனாங்க. ஜெராக்ஸ் நிறுவனம் வருஷத்துக்கு $1.7 பில்லியன் வருமானம் ஈற்ற மாபெரும் சாம்ராஜ்யமா மாறுச்சு. அது மட்டுமா, வில்சன் படிச்ச ராச்செஸ்டர் பல்கலைக்கழகம் அவர் மேல நம்பிக்கை வச்சு $1960,000 முதலீடு செஞ்சிருந்தாங்க. அது 10 வருஷங்கள்ல $120 மில்லியன் வளர்ந்து நின்னுச்சு. வாவ்! இப்போ இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. இத கேக்குற யாரா இருந்தாலும், அப்போ 12 வருஷம் அவர் கடுமையா உழைச்சிருக்காரு, $75 மில்லியன் ரிஸ்க் எடுத்திருக்காரு. இது அவருடைய உழைத்துக்கு கிடைச்ச வெற்றி தானே. இத போய் ஏன் கற்பனை செஞ்சார், மேஜிக் நடந்துச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா நெவில் கோடார்ட் இதை எப்படி விளக்குறாருன்னு நாம பார்க்கணும். அவர் உழைப்ப மறுக்கவே இல்ல. ஆனா அந்த உழைப்பை, அந்த $75 மில்லியன் ரிஸ்கை எடுக்க வச்சது எது? ஒரு மனிதன் 12 வருஷம் தொடர் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திக்கும்போது அவனை தொடர்ந்து உந்தி தள்ளுவது எது? அதுதான் அவனுடைய இமேஜினல் ஆக்ட், அதாவது கற்பனை செயல். அதாவது அந்த வெற்றி ஏற்கனவே கிடைச்சிடுச்சுன்னு நம்பினது. கரெக்ட். அந்த மிஷன் வெற்றி பெறும்னு அவர் நம்பல, அது ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது அப்படிங்கிற முடிவுல அவர் வாழ்ந்தார். அந்த கற்பனை தான் அவரை புற உலகில் அத்தனை கடினமான முடிவுகளையும் எடுக்க வச்சது. அந்த கற்பனை இல்லாம வெறும் உழைப்பு மட்டும் இருந்திருந்தா அவர் முதல் 2 வருஷத்திலே அந்த ப்ராஜெக்டை கைவிட்டிருப்பார். ஓகே, அந்த கற்பனை தான் அவரை வழி நடத்தின திசை காட்டி. அது எனக்கு புரியுது. ஆனா நெவில் கோடார்ட் இதுக்கு கொடுக்கிற விளக்கம் இதை விட பல மடங்கு அதிர்ச்சியானது இல்லையா? மனித இருப்பு பற்றியும் கடவுள் பற்றியும் நாம இத்தனை காலமா நம்பிட்டு இருக்கிற பார்வையே அவரை முற்றிலுமா உடைக்கிறார். ஆமாம், நெவில் கோடார்ட்டின் ஒட்டுமொத்த தத்துவத்தோட ஆணி வேறே இதுதான். அவர் ரொம்ப ஆணித்தரமா ஒன்னு சொல்றார். கடவுள் அல்லது இயேசு கிறிஸ்து என்பவர் வானத்துல எங்கோ மேகங்களுக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கிற ஒரு வெளிப்புற சக்தி கிடையாது. அப்போ கடவுள்னா என்ன சொல்றார்? இது கற்பனைதான், your own wonderful human imagination. அதுதான் கடவுள். அதாவது படைப்பாற்றல் மிக்க அந்த தெய்வீக சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய கற்பனை வடிவில் இருக்கு அப்படிங்கிறாரு. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ மனிதன் அப்படிங்கிறவன் வெறும் சதையும் எலும்புமான ஒரு பிசிக்கல் பாடி இல்லையா? நெவிலின் பார்வையில மனிதன் என்பவன் ஒரு கனவு காண்பவன், த ட்ரீமர். பைபிள்ல வர ஜோசப் கதாபாத்திரத்தை அவர் இதுக்கு சான்றா சுட்டி காட்டுறாரு. நாம ராத்திரியில தூங்கும்போது ஒரு கனவு உலகத்தை பாக்குறோம், விழித்திருக்கும்போது இந்த பிசிக்கல் உலகத்தை பாக்குறோம். ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆமா, நெவில் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 உலகமும் அடிப்படையில ஒண்ணுதான். இந்த மாபெரும் உலகம் அப்படிங்கிறது மனிதனுடைய பசியை ஆற்றுவதற்கான அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஹங்கர், அதுக்கான ஒரு தளம் மட்டுமே. மனிதனின் ஆசைகளையும் கற்பனைகளையும் நிஜமாக்கி காட்டும் ஒரு பெரிய ஸ்கிரீன் தான் இந்த உலகம். அட்டா, இத நான் மேட்ரிக்ஸ் திரைப்படம் மாதிரியோ இல்லனா நம்ம ஒரு மிக துல்லியமான விஆர் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு விளையாடுற ஒரு கேம் மாதிரியும் பார்க்கறேன். சூப்பரான ஒப்புமை. ஆமா, நாம அந்த விஆர் உலகத்துக்குள்ள போகும்போது அது நமக்கு 100% நிஜமா தெரியுது. அங்க ஒரு மலை மேல இருந்து குதிச்சா நமக்கு நிஜமாவே பயம் வருது. ஆனா அந்த மெய்நிகர் உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நாம தான் காரணம், நம்ம மூளை தான் அது உருவாக்குதுன்னு நமக்கு அந்த நிமிஷத்துல புரியறதில்ல. அப்போ நெவில் சொல்றபடி பார்த்தா நாம தான் இந்த வாழ்க்கை கேமை வடிவமைக்கிற புரோகிராமர்களா? அதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்லவே முடியாது. நாம தான் புரோகிராமர்கள். இதனாலதான் நெவில் பழைய ஏற்பாட்டுல வர ஏசாயா புத்தகத்தின் ஒரு வரிய மேற்கோள் காட்டுறார். அது என்ன வரி? நான் ஒளியை உருவாக்குகிறேன், இருளையும் படைக்கிறேன். நான் சமாதானத்தை உண்டாக்குகிறேன், தீமையையும் படைக்கிறேன். இத நெவில் எப்படி விளக்குறார்னா, இது ஏதோ வானத்துல இருக்கிற கடவுள் சொல்றதில்ல, மனிதனுக்குள்ள இருக்கிற கற்பனை என்னும் கடவுள் சொல்றது. வாவ்! உன் வாழ்க்கையில நடக்கிற நல்லது, கெட்டது, வெற்றி, தோல்வி எல்லாமே உன் கற்பனையிலிருந்து தான் உருவாகுது. வெளிப்புற காரணங்கள், எக்ஸ்டர்னல் காசஸ் எல்லாமே வெறும் மாயை அப்படிங்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய பிலோசாபிக்கல் ஷிஃப்ட். சரி, என் கற்பனை தான் கடவுள், நான் தான் இந்த கனவை காண்றேன், நான் தான் புரோகிராமர்
அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இத வச்சு எனக்கு தேவையானதை நான் எப்படி நிஜத்துல அடையிறது? வெறும் தியரியா இல்லாம இதுக்கு பிராக்டிகலான ஸ்டெப்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நெவல் இதுக்கு கொடுக்கிற சூத்திரத்தோட பேர் தான் முடிவிலிருந்து சிந்திப்பது. திங்கிங் ஃப்ரம் த எண்ட். முடிவிலிருந்து சிந்திப்பதா? ஆமா. நாம சாதாரணமா ஒரு விஷயத்த அடையணும்னா என்ன பண்ணுவோம்? அது நடக்கணும்னு ஆசைப்படுவோம், வேண்டிப்போம். ஆனா நெவல் அத தப்புங்கறார். ஒரு விஷயத்த நீங்க அடைய விரும்பினா அது வேணும்னு ஆசைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா ஆசைப்படும்போது அது உங்ககிட்ட இல்ல அப்படிங்கறத நாம நம்ம மனசுக்கு சொல்றோம், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு பதிலா அந்த விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற உணர்வுக்குள்ள நீங்க போகணும். இது அவர் சப்ஜெக்டிவ்லி அப்ராப்ரியேட்டிங் தி ஆப்ஜெக்டிவ் ஹோப் அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு வச்சுப்போம். கடவுளே எனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கு பதிலா அந்த வேலை எனக்கு கிடைச்சிடுச்சு, நான் அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல வாழ ஆரம்பிக்கணும். ஆமா. இதை எப்படி மனசுக்குள்ள பிராக்டிஸ் செய்யறது? இதுக்கு அவர் சொல்ற அந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது உங்க நண்பர்கள் உங்களை பார்க்குற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தான் தெரியுமா, வேலையே இல்லாம கஷ்டப்பட்டான், ஆனா இப்போ எப்படி ஒரு பெரிய நிலைமைக்கு மாறிட்டான் பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி மனக்கண்ணுல பார்க்க சொல்றார். கரெக்ட். இந்த ஐ நியூ ஹிம் வென் அப்படிங்கிற டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அது நீங்க கற்பனை செய்யும்போது உங்க நண்பர்கள் பழைய உங்களை பத்தி பேசுறாங்க. அதாவது நீங்க பழைய ஆளா இல்ல, புதிய நிலைக்கு மாறிட்டீங்க அப்படிங்கறத உங்க மனசு முழுமையா நம்ப ஆரம்பிக்குது. பைபிள்ல ரோமர் புத்தகம் சொல்ற மாதிரி கண்களுக்கு தெரியாத விஷயங்களை கண்ணில் பார்ப்பது போலவே அழைக்க வேண்டும். உங்களின் தற்போதைய நிஜத்துல அந்த வெற்றி கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது நடந்து முடிஞ்ச ஒரு உண்மையா நீங்க வாழத் தொடங்கணும். இங்கதான் என் மூளை பயங்கரமா முட்டிக்குது. இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்போ என் பேங்க் அக்கவுண்ட்ல 0 பேலன்ஸ் இருக்கு, என் கையில காசே இல்ல. அப்போ போய் நான் ஒரு கோடீஸ்வரன்னு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன்னு நினைச்சா அது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி தானே. என் மூளை உடனே டே என்னடா பொய் சொல்ற, உன் பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லன்னு கத்துமே. இது எப்படி டீல் பண்றது? இந்த காக்னிட்டிவ் டிசானன்ஸ், முரண்பாடு எல்லாருக்கும் வர்றதுதான். உங்க ஐம்புலன்களும் உங்களை சுத்தி நடக்கிற நிஜமும் நீங்க நினைக்கிறத மறுக்கும். இது சாத்தியம் இல்லைன்னு உங்க லாஜிக் சொல்லும். ஆனா நெவில் இதை ஏமாற்று வேலைன்னு சொல்லல. அப்புறம் இது ஒரு அனுமானம், அசம்ஷன் அப்படின்னு சொல்றார். உங்க அறிவும் புலன்களும் மறுத்தாலும் நீங்க அந்த அனுமானத்திலேயே அந்த முடிவிலேயே தொடர்ந்து நிலைச்சிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இங்கதான் நெவிலோட அந்த மாஸ்டர் பீஸ் கான்செப்ட் வருது. அதுதான் தி பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், நிகழ்வுகளின் பாலம். அது என்ன நிகழ்வுகளின் பாலம்? என் கற்பனைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல பாலம் உருவாகுமா? ஆமா. நீங்க ஒரு முடிவை ஆழமா அனுமானம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த முடிவுக்கு உங்களை கொண்டு போறதுக்கான பாதைய உங்க கற்பனை சக்தி உருவாக்க ஆரம்பிக்கும். அது வானத்திலிருந்து பணமழியா கொட்டாது. ஓ, மேஜிக் மாதிரி நடக்காது. இல்ல, மாறாக உங்க வாழ்க்கையில சில சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும். உதாரணத்துக்கு, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனில இருந்து உங்களை திடீர்னு வேலையை விட்டு தூக்கலாம். அது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அந்த வேலை போனதால நீங்க வேற ஒரு ஊருக்கு போவீங்க, அங்க ஒருத்தரை தற்செயலா மீட் பண்ணுவீங்க. அவர் மூலமா ஒரு பிசினஸ் ஐடியா கிடைக்கும். ஓஹோ. நீங்க கற்பனை செஞ்ச அந்த முடிவுக்கு உங்களை கொண்டு போக இந்த ரியாலிட்டி தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கும். அந்த நடுவுல நடக்கிற விஷயங்களை நாம பிளான் பண்ண முடியாது. அது எவ்வளோ கஷ்டமான, லாஜிக்கே இல்லாத சம்பவமா இருந்தாலும் அது உங்களை அந்த எண்டு நோக்கி இழுத்துட்டு போகும். இதுக்கு பேரு தான் பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஜெராக்ஸ் நிறுவனருக்கு அந்த 12 வருஷத்துல நடந்த பல தோல்விகளும் முடிவுகளும் அவரோட பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான். வாவ். அதாவது நான் என்று என்ன அப்படிங்கறத மட்டும் முடிவு செஞ்சா போதும், அது எப்படி நடக்கும், ஹவு அப்படிங்கறத பத்தி நான் கவலைப்படக்கூடாது. அது யூனிவர்ஸோட வேலை. எக்ஸாக்ட்லி. அந்த பாலத்தை கடக்கும்போது சில வலிகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், ஆனா அது நான் கேட்ட ரிசல்ட்டுக்கு போற வழி. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சரி, இவ்ளோ ஆழமான விஷயங்களை நீயே கடவுள், உன் கற்பனையே உலகத்தை உருவாக்குதுன்னு சொல்ற நெவில் காடாட் இதை வச்சு எவ்வளவு பணம் சம்பாரிச்சார்? ஏதாவது ஆசிரமம் கட்டினாரா? ஏன் கேக்குறீங்க? ஏன்னா பொதுவா இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அதை பெரிய பிசினஸா மாத்திரதான் இங்க வழக்கம். அங்கதான் நெவில் மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து நிக்கிறார். 1938ல இருந்து அவர் இந்த கருத்துக்களை மக்களுக்கு போதிச்சுட்டு வந்தாரு. ஆனா தன்னிடம் வர்றவங்க கிட்ட இருந்து ஒரு பைசா கூட அவர் காணிக்கையாகவோ நன்கொடையாகவோ கேட்டதே கிடையாது. அவர் எந்த மத அமைப்பையோ நிறுவனத்தையோ ஆரம்பிக்கல. உண்மையாவா? ஆமா. அவர் தன்னுடைய உரையில ரொம்ப தெளிவா சொல்றார், இந்த ஹாலோட வாடகையை கொடுக்கணும், அதுக்கான டிக்கெட் காசு மட்டும்தான் நான் வாங்குறேனே தவிர என் போதனைகளுக்காக நான் யாரிடமும் பணம் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அந்த நேர்மை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த உரையில ஒரு சம்பவத்தை கோபமா சொல்றார் பாத்தீங்களா?
டிவியில ஒரு மத போதகர் மழையில நனைஞ்சுக்கிட்டே மக்கள் கிட்ட நான் மழையில எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க, கடவுளுக்காக பண்றேன், எனக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு கேக்குறத பார்த்து நெவில் பயங்கரமா விமர்சிக்கிறார். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் உனக்குள்ள இருக்கார், ஆனா அந்த போதகர் கடவுள தனக்கு வெளியே எங்கோ வானத்துல தேடுறார், அதனாலதான் அவர் மழையில கஷ்டப்படுறாருன்னு சொல்றாரு. அவர் எந்த அளவுக்கு தான் கான்செப்ட்ல உறுதியா இருந்திருக்காரு பாருங்க. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, தான் மேல ஒரு புனிதமான ஆன்மீக குரு அப்படிங்கிற இமேஜ் விழக்கூடாதுங்கிறதுல நெவில் ரொம்ப கவனமா இருந்தார். சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த ஒரு பெண்மணி நெவிலின் உரையை அச்சடிக்கும் போது ஒரு சின்ன திலுமுள்ளு பண்ணாங்க. ஓ, என்ன பண்ணாங்க? நெவில் ஒரு சைவம், அவர் மது அருந்தாதவர், ஒரு டீடோட்டலர் அப்படின்னு பொய் பரப்ப முயன்றாங்க. ஏன்னா சமூகம் ஒரு ஆன்மீகவாதியை அப்படிதான் பார்க்க விரும்புச்சு. நெவில்க்கு இது தெரிஞ்சதும் பயங்கர கோவம் வந்துடுச்சு. ஆமா, அவர் ஓப்பனா மேடையில சொல்றார், நான் தினமும் மார்டினி குடிப்பவன், மதிய உணவுக்கு வைன் அருந்துபவன், எனக்கு எல்லா நாளும் இறைவனின் நாள் தான் அப்படின்னு. இது எனக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி தோணுது. எப்படி? இந்த சாஃப்ட்வேரை, இந்த தத்துவத்தை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கறேன். உங்களுக்கு பிடிச்சா பயன்படுத்துங்க, பிடிக்கலையா விட்டுடுங்க. ஆனா உங்க வசதிக்காக இதோட சோர்ஸ் கோட மாத்தி இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு மத்தவங்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஓபன் சோர்ஸ் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. நெவிலின் அந்த நம்பகத்தன்மை, ஆத்தென்டிசிட்டி தான் இத்தனை வருஷங்கள் கழிச்சும் அவரை பத்தி நாம பேசிட்டு இருக்க காரணம். கடவுள் என்பது உங்கள் கற்பனை தான் அப்படிங்கிற அந்த மாபெரும் தத்துவத்தை எவ்வித அலங்காரமும் இல்லாம, எந்த சமரசமும் இல்லாம அவர் கொடுத்தார். அத கண்மூடித்தனமா நம்பச் சொல்லல, இத நீங்களே உங்க வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சவால் விட்டார். அந்த சவாலை தான் இன்னைக்கு நாமும் உங்க முன்னாடி வைக்கிறோம். நெவில் கோடாட்டின் இந்த கருத்துக்கள் பலருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா உங்க தற்போதைய வாழ்க்கை உங்களின் கடந்த கால கற்பனையோட வெளிப்பாடு அப்படிங்கிறது உண்மையானால், நாளைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கற்பனை செய்ய போறீங்க? எந்த எண்டில இருந்து உங்க வாழ்க்கைய பார்க்க போறீங்க? ரியாலிட்டி உங்களுக்காக எப்படி அந்த நிகழ்வுகளின் பாலத்தை கட்ட போகுது? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.